ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வியற் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி இப்போ லைவில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல ஆரம்பித்து நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் எப்படி போடுறதுல ஆரம்பித்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் என்னென்ன பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி சர்வீஸ் சர்டிஃபிகேட் 2019 டிஆர்பியில் கொடுத்த இதை தாண்டி இப்போ ஃபார்ம்லாம் ஒரு 4 ஃபார்ம்லாம் இப்போ இல்லை, ஒரே ஃபார்மில் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கேள்விகள்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ அதுக்கான கேள்விகளுக்கான தீர்வு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்து 4 விதமான அனெக்ஷர் 1, 2, 3, 4ன்னு அது மாதிரி 4, 5, 6ன்னு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரி, எல்லாேருக்கும் வந்து நேற்று சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, நேற்று தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா மாட்டாங்களா, வர்ற 10ஆம் தேதியோட ஆன்லைனில் டைம் முடிய போகுது, எப்படி எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு இன்றைக்கி ஈவினிங், அதாவது இப்போ ஒரு 6 மணி வாக்கில் 28/10/2025 அறிவிக்கையை அவங்க வந்து ஸ்பெஷலாக டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்த இந்த அறிவிக்கையில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பிற்சேர்க்கையாக கொடுத்து அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் 2708 உதவி பேராசிரியர்களுக்கு காலி பணியிடம் இருக்கிற இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இப்போ வந்து வர டிசம்பரில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான தேதி பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு மேலே ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு சொன்னாலும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பே போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இது சொன்னதுக்கப்புறம் வீடியோ எண்டில் நான் அதை மறுபடியும் நான் சொல்கிறேன், 2708 பேருக்கு வந்து இப்போ பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் நீங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணுறதுக்கு கால நீட்டிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அரசு இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2708 பேருக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதில் ஆரம்பித்து 16/10/2025 அன்று இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் 28 தேதி மாதிரி ஆகிட்டு. இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கான ஃபார்மெட்டை நேற்று தான் மாற்றிருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு போய் கையெழுத்து வாங்கி ஒவ்வொருத்தவங்களும் சின்ன இடம் இப்போ பக்கத்து காலேஜ் இருந்தால் கூட டக்குன்னு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். ஒரு ஆள் வேலூர் போகிறாங்க, இன்னொரு ஆள் வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. அந்த ஒரே ஆள் 5 இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா 5 இடத்துலையும் போய் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி சூழல் அமைஞ்சிருது. ஸோ ஃபார்மெட்டை நேற்று தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லாரும் கேட்டது மாதிரியே கரெக்டாக இப்போ அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கக்கூடிய டைம்னு பார்த்திங்கன்னா 17/10/2025 முதல் 10/11/2025, அதாவது நவம்பர் 10ஆம் தேதியோட டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வரையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இணையதளம் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தேதி 17ஆம் தேதி கால்ஃபர் பண்ணதில் ஆரம்பித்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குற கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பணிநாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால, எதிர்பார்த்ததை விட அதிகமான அப்ளிகேஷன் வர்றதுனாலையும் அவர்களை கோரிக்கையெல்லாம் பரிசீலனை செஞ்சு பணிநாடுகளுக்கான பணி அனுபவ சான்று மட்டும், அதாவது பணி அனுபவ சான்று மட்டுங்கிறத ஹைலைட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் நீங்கள்